ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்கி மத்திய அரசு வெளியிட்ட அறிவிக்கைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் 5 மனுக்களை தாக்கல் செய்தனர். இந்த மனுக்கள் நீதிபதி தீபக் மிஸ்ரா, ரமணா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க மறுத்துவிட்டனர். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டதால் தென் மாவட்ட மக்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு இருந்த நல்ல வாய்ப்பு கை நழுவியதாக ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்க கோரி மனு தாக்கல் செய்த வழக்கறிஞர் ராஜாராம் கருத்து தெரிவித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் அரவிந்த் நடத்திய நேர்காணலை பார்ப்போம். ஜல்லிக்கட்டுக்கு எதிராக விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்க கோரி இன்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ராஜாராமன் முறையிட்டிருந்தார். இந்த வழக்கு தொடர்பாக அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இன்று ஜல்லிக்கட்டுக்கு எதிராக விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்க கோரி நீங்க ஒரு முறையீடு செஞ்சிருந்தீங்க. அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்துச்சு. அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இதுக்கு இடைக்கால தடை விதிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. எந்தெந்த காரணங்களுக்காக இது இடைக்கால தடையை விதிக்க முடியாதுன்னு சொல்றாங்க? அதாவது பாத்தீங்கன்னா 2 காரணங்கள் தான். ஒன்னு மிருகவதை, அதாவது காளைகள் ஜல்லிக்கட்டு விளையாட்டும் போது மிருகவதைக்கு உட்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு காரணம். இன்னொன்னு, காளைகள்னு பாத்தீங்கன்னா அந்த காளைகள் பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விலங்கினம். அந்த விலங்கினத்தை நீங்க விளையாட்டு என்ற பேர்ல பயமுறுத்தி அதை தன்னுடைய இயற்கைக்கு மாறான செயல்பாடுகளை நீங்க செய்ய வைக்கிற போது அது ஒரு மிருகவதையாக இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் ஆணித்தரமாக தனது நாகராஜா வழக்கில் கூறியிருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது அந்த ஆணித்தரமான முடிவுகளை நாங்க தற்பொழுது உங்க வாதங்களை வச்சு மாற்றிக்கொள்ள முடியாது. அது ஜல்லிக்கட்டை நிறுத்துற அளவுக்கு உங்க வாதங்களை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்க வாதங்கள முகாந்திரம் இருக்கு, உங்க வாதங்களை ஏத்துக்கிறோம். ஆனா உங்க வாதங்கள் இந்த ஜல்லிக்கட்டை நடத்துற அளவுக்கு தற்பொழுது நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி அது எங்களுக்கு அந்த ரிட் பெட்டிஷன் 13 பேர் போட்டிருக்காங்க, 6 வக்கீல் போட்டிருக்கிறா சொல்றாங்க. அப்புறம் பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் போட்டுக்கிறா சொல்றாங்க. அவங்களுடைய ரிட் மனுக்கள் நீங்க மனுக்களை வாங்கி பரிசீலனை பண்ணி உரிய பதில்கள் நீங்க சொல்லுங்க, நாங்க உங்களை விரிவா கேட்கறோம்னு சொல்லிட்டு. தற்போது இந்த மாதிரி ஒரு இடைக்கால தடைக்கு விலக்கு அளிக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுள்ள நிலையில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு வேற என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு? உங்கள் தரப்பில் நீங்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க இருக்கிறீர்கள்? இத பாத்தீங்கன்னா இதெல்லாம் அரசாங்கங்கள் செய்யணுங்க. இந்த வழக்கு எப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு மக்களுடைய பேராதரவு பெற்ற ஒரு அருமையான ஒரு நோட்டிபிகேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கொடுத்ததோ, அப்ப அதை யாரு கேள்வி கேட்டாலும் அதை முழுமையாக அதை மறுத்து தனது ஆர்குமெண்ட்ஸ் ஆணித்தரமாக அரசு எடுத்துரைத்திருக்கணும். தமிழ் அரசாங்கம் ஜல்லிக்கட்டு மேல இவ்வளவு ஒரு பாசத்தோட அதை நடத்தணுங்கிற உத்வேகத்தோட இருந்ததுன்னா கண்டிப்பா இன்னைக்கு தமிழக அரசாங்கத்தோட வழக்கறிஞர் யாரும் வரல. ஒரு நல்ல வாய்ப்பு நழுவப்பட்டது. ஆனால் இந்த விஷயம் முடிஞ்சு விடல. நீதிமன்றம் எங்களுடைய வாதங்களை ஏற்று இதோடைய முகாந்திரத்தை இந்த ரிட் பெட்டிஷன்ஸோட முகாந்திரத்தை நீங்க முறியடிக்கிறதுக்கு உங்களுடைய பதிலுரைகளை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வாய்தாவில் நம்ம கண்டிப்பா அதை செய்வோம். ஆனா என்ன பிரச்சனைனா ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட்டுங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்ப எங்க பெட்டிஷன் ஒரு பகுதி ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் எங்களுடைய ஜல்லிக்கட்டு தடையை நீக்க வேண்டும் என்ற பகுதி முறியடிக்கப்பட்டது.